தளபதி விஜய் அவர்கள் இன்று ஆளுநரை சந்தித்து இருக்காங்க. ஸோ இன்று தளபதி விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்த பிறகு தளபதி மீது எக்கச்சக்கமான விமர்சனங்கள். முக்கியமாக தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டில் தமிழகத்தில் ஆளுநரே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தன்னோட கொள்கையில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட பாசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆளுநரை இன்டைரக்டாக அட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க தளபதி விஜய் அவர்கள். ஆனால் இப்போ தளபதி விஜய் அவர்கள் டைரக்டாக ஆளுநரை சந்தித்து இருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகமும் பிஜேபியும் கூட்டணி வைக்க போகிறதா அப்படி சொல்லி பயங்கரமான விமர்சனங்கள் தளபதி விஜய் மீது எழுந்தது. பல போராட்டங்கள் வெடித்தாலும் பயங்கரமான விமர்சனங்கள் தளபதி மீது எழுந்தது. இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற விதமாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பயங்கரமான பதிலடி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சமாக படிங்கடா, அதாவது ஆளுநரை தளபதி விஜய் அவர்கள் சந்திக்கல, ஆளுநரை சந்திக்கணும் அப்படி சொல்லி சந்திக்கல. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் கவர்னர் தான் ஆர் என் ரவி தான், அதனால தான் சந்தித்து இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் தான் சந்திக்கணும் அப்படிங்கிற பதிலடியை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தளபதி விஜய் அவர்கள் இதை பற்றி குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழக அரசு சார்பாக முதலமைச்சரோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ இல்லை டிஎம்கேவோட கூட்டணி கட்சிகளோ யாருமே எந்த விதமான அறிக்கைகளும் ரிலீஸ் பண்ணல, இதை பற்றி பேசல. அந்த அளவுக்கு டிஎம்கே மீது கூட்டணி கட்சிகள் பயத்தில் இருக்கா அப்படி சொல்லி பயங்கரம் விளாசி கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக இன்று தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களை கைது பண்ண உடனே இன்று தமிழக வெற்றி கழகம் எல்லா சோஷியல் மீடியாவிலும் பயங்கரமாக பேசப்படும் ஒரு விஷயமா மாறி இருக்கிறது. இதுதான் ஒரு பயங்கரமான வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்